அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அலு கிச்சன். பிள்ளைங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்பாடியே நான் சகருக்கு எந்திரிக்க மாட்டேனா, அதனால சகருக்கு மருமக தான் வீடியோ போடுவா. நோம்பு திறக்கவுள்ள சத்த உட்காந்துருப்பேன். ஏதாவது 2 பூரியா தருங்க, ஒரு பூரியா தருங்க, வாயில போட்டுக்க. வடைய தருங்க, வாயில போட்டுக்கன்னு வச்சிங்க. அதுக்கு முழிச்சிட்டு இருப்பேன் நோம்பு திறக்கிறப்ப. சகருக்கு அதான் எந்திரிச்சு செஞ்சுட்டு இருக்காங்கம்மா எல்லான்னு. அவளும் மாப்பிள்ளை கொழுந்தனார் இர்ஃபானு, உங்கள் இர்ஃபானு எல்லாம் நோன்பு பிடிக்கிறாங்க. அதோட அது பேரிச்சம்பழம் சாப்பிட்லையான்னு சில பிள்ளைங்க கேட்டுச்சு. பேரிச்சம்பழம் இவனுக்கு அல்சர் ஒத்துக்காதும்மா. அவன் என்னன்னா, அவளுக்கு இந்த பல்லில் மாட்டிக்கிட்டு சொத்த புல்ல ரொம்ப வலி வந்துருச்சு முதல்ல. அதனால் அவளும் அதை திங்கிறது இல்லை. ஆனால் உங்களுக்காக வேண்டாம் வைக்கிறேன், பிஸ்மில்லா சொல்லி அல்லான்னு வாயில் சுட்டுக்கோன்னு வச்சுக்க. தண்ணியில் தான் நோம்பு திறக்குங்க. ஏதாவது பச்சைரை வாங்கி வச்சா சாப்பிடுங்க. எங்கள் வீட்டில் எல்லாமே சிம்பிள் தாம்மா. எங்கள் பாட்டியா காலத்துலேயே நோம்புனா ஒரு சம்பாலும் கஞ்சி மட்டும்தான் வைப்பாங்க. என்ன எப்பயாவதுன்னா கீரை, அதாவது துவட்டின கீரை வைப்பாங்க சப்பு அப்போ. இல்லைன்னு வச்சிங்களேன், அதை மற்றது எதுவுமே செய்ய மாட்டாங்க. நைட்டு இட்லியோ தோசையோ சாப்பிடுவோம். என்ன நம்ம நோம்பு திறக்கிறதுல எங்கேயாவது ஏதாவது கடையில் கிடச்சிடும் வச்சுக்க. எங்கள் ஊர் பக்கம்லாம் எதுவுமே கிடைக்காது. அதெல்லாம் சிதம்பரம். சிதம்பரம் பக்கம்லாம் நீங்கள் எதுவுமே வாங்க முடியாது. அதை நான் சொல்கிறது 35 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சிங்க. இன்றைக்கி எங்கெங்கே கிடைக்குதா தெரியல. நம்ம அங்கே ஊருக்கு போகிறதில்ல. நான் போய் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆகுது போயிருந்து. எங்கள் பாட்டன் இறந்ததுலேயே நான் போகிறது கிடையாது. அந்த மாதிரின்னு வச்சிங்களேன். அந்த மாரி இருக்கிறதால நம்ம வந்து அல்லாஹ் வந்து என்ன கொடுக்குறானோ அதை கொண்டு தான் ரொம்ப ஆடம்பரமாக வச்சு எல்லாரும் அதை பார்த்து நமக்கு இல்லையே அது இல்லையேன்னு ஒருத்தவங்க ஒன்று சொல்கிற மாதிரி நம்ம வச்சிக்கக்கூடாது. நம்ம அல்லாஹ் பேரை சொல்லி நோன்பு வைக்கிறோம், அல்லாஹ்வுக்காக நோன்பு திறக்கோம். அதை வச்சு நம்ம சாப்பாடு வீடியோ போடலையே, இதை போடுவோமேன்னு நினச்சி நம்ம போகிறோம் தவிர, நான் ஆடம்பரத்துக்கோ நம்ம இதை குடிக்கிறோம் அதை குடிக்கிறோம் அதை செய்கிறோம் இதை செய்கிறோன்ட்டு நான் போடுறது கிடையாதும்மா. ஏன்னா நம்ம மற்றவங்களும் பார்க்கறதால ஜூஸும் குடிக்காதுவோ. என்னென்ன சளி பிரச்சனைன்னு வச்சிங்களா, ஒரே தும்பிக்கிட்டே இருக்குங்க. காலைல ஏஞ்சிச்சின்னு வச்சிங்க, எல்லாம் ஒரே தும்புற விலத்தான், ஒரே தும்பிக்கிட்டு இருக்குங்க. அலர்ஜி வந்த மாதிரி தூசி பட்டா தும்புங்க, சளி பிடிச்சா தும்புங்க, அந்த புகைப்பட்டா தும்புங்க. இந்த மாதிரி தும்பிக்கிட்டு இருக்கிறதால எல்லா டிக்கெட்டும் அப்படியே வச்சிங்க. ஐஃபானும் சரி, கத்துஜாம் சரி, எல்லாம் சரி, எல்லாமே தும்பிட்டு இருக்குங்க. அதனாலே நான் ஜூஸ் அதுவும் பண்ணி நான் இதை சித்திரை வைகாசி சேர்ந்தா நம்ம கொஞ்சம் ஜூஸ் குடிக்கலாம். இதனாலே ஆனால் நன்னாரி மட்டும் வாங்கி வச்சிருக்குமா, அதை நான் போடவும் இல்லை. பிசுன்னு ஊற வச்சு நன்னாரி இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். அதை ஒரு நாள் போட்டாக, அதுலேயும் திருப்பி அவங்களுக்கு ஒத்துக்கலைன்னு உடனே பாராசிட்டமால் மாத்திரை போட்டாக. அதனால் அதை நிப்பாட்டி வச்சுருக்கடாமா. அல்லான்னு நான் திருப்பி ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு நான் போட சொல்கிறேன். ஏன்னா நம்ம எதை சாப்பிட்றோமோ அதை தான் நம்ம போடுறோமே தவிர, நான் தனியாக எக்ஸ்ட்ரா நான் வாங்கி எதுவுமே நான் வைக்கிறது இல்லை. இந்த ஃப்ரூட் ஜூஸ்லாம் வாங்கணும் என்ன வந்தாலும் இந்த கடையில் நினச்சாலே பயமாக இருக்குது. இந்த ஃப்ரூட் ஜூஸ்லாம் என்னத்தில் கலக்குதுவோ எப்படி செய்துவோலோன்னு அதெல்லாம் பயமாக இருக்குது. கேஸ் உள்ள எதுவும் ஜூஸோ நமக்கு ஒத்துக்கிறது கிடையாது. அது பல பிரச்சனைன்னு வச்சிங்க ஒன்று. அதனால தான் நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது. வேறு ஒன்றும் கிடையாதுமா. எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கல? உங்களை பார்க்க முடியல, பேச முடியலன்னு தான் இன்றைக்கி நான் இதை வீடியோ போட்டேன். சந்தோஷமாக இருங்க. இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு செய்தி என்ன, ஹஜ்ஜை பற்றி நம்ம பார்க்கலான்னு ஒரு ஆசைன்னு வச்சிங்க. ஹஜ்ஜி செய்கிறத பற்றி நம்ம பார்ப்போம், அதை பற்றி பேசலான்னு. இன்னொன்று என்னென்னா, ஒரு பிள்ளை உடம்பு சரியில்லாமல் நான் நோன்பு வைக்கலாமாண்ணா அவருக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கேன். அதில் முக்கியமாக நான் சொல்ல மறந்தது, நீ ஜாமான் ஒருத்தவங்களுக்கு ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு ஜாமான் வாங்கி தரேன்னு வச்சுக்கமா, நீ நோன்பு வைக்கல, அதனால் உனக்கு எவ்வளோ செலவாகும், ஒரு 500 ரூபா ஒன்று மனசில் வச்சிங்க ஒரு மாதத்துக்கு. அதுக்கு நீங்கள் அரிசி இல்லாமல் பொருளை மட்டும் வாங்கி தரக்கூடாது. மெயினாக அரிசி வாங்கி தரது ரொம்ப 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 நன்மை. அது எண்ணெய் பறக்கத்துன்னு கொடுங்களேன். நீங்கள் ஏதாவது தர்மம் பண்ணுன்னா அரிசி இல்லாமல் ஒரு 4 பொருள் வச்சிங்கன்னா அதில் ஒரு 2 கிலோ அரிசி வைங்க. இல்லை வேறு அரிசி மட்டும் தர்மம் பண்ணுங்க, அதுதான் ஏத்தன்னு வச்சிங்க. இல்லையா நம்ம ஃபித்ரா காசுன்னு கொடுத்தே ஆகணும். அந்த நோன்புக்கு நம்மளால் அந்த அளவுக்கு ஒரு பொருளாதாரம் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறவங்க கூட எப்படியும் அல்லாஹ் அந்த நோம்பில் எண்ணெய் பறக்கத்தை அள்ளி கொடுப்பாங்க கண்டிப்பாக. அப்போ இந்த ஃபித்ரா காசை மட்டும் தயவு செய்து கொடுத்துருங்க. எல்லாரும் வீட்டில் ஒரு 4 பேர் இருந்தால் 4 பேரும் கொடுத்துருங்க, 10 பேர் இருந்தாலும் 10 பேர் கொடுத்துருங்க. அதை மட்டும் தயவு செய்து பாக்கி வச்சிடாதீங்க. ஃபித்ரா காசை நீங்கள் தொழுவத்துக்கு முன்னாடி கொடுத்துருங்க. அதாவது பெருநா தொழுவத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஃபித்ரா காசை நீங்கள் கொடுத்துருங்க. அல்ஹம்துலில்லாஹ். சந்தோஷமா நீங்கள் எவ்வளோ வருதோ, ஒரு ஆளுக்கு 100 ரூபா வரும், 150 ரூபா, 120 ரூபா, இப்படி எவ்வளோ சொல்கிறாங்களோ பள்ளியா செல்ல அது தெரியாது எனக்கு. ஆனால் வருஷம் மாறிட்டு தான் இருக்குது. அதனால் அந்த ஃபித்ரா காசை, அதாவது நோன்பு வைக்க முடியாதவங்களும் நம்மளால் ஒரு ஜாமான் ஒருத்தவங்களை வாங்கித்தர முடியாத சூழ்நிலையிலையும் இந்த ஃபித்ரா காசை மட்டும் நமக்கு கடமையாக்கப்பட்டது, அதை நீங்கள் எப்படியும் கொடுத்துருங்க.
என்ன யாருக்காவது ஒரு ஏழை ஏழை மக்களுக்கா யாருக்கு வேணாலும் நீங்க தர்மம் பண்ணிடுங்க. அல்ஹம்துலில்லாஹ். சந்தோஷமா புள்ள, அதாவது வயித்துல வந்து 5 மாசம் கரு இருக்குன்னு வச்சுங்க, அது முடியும் நீங்க குடிக்க வேணாம். ஆனா 5 மாசத்துக்கு அப்புறம் கரு வந்து அல்லாஹ் ரூஹா கொடுத்துருவான் அதுக்கு. அப்ப அந்த ரூஹா கொடுத்தா அந்த புள்ளைக்கு சேர்த்து கொடுக்கணும் கடமை. அந்த கருவை நம்ம வந்து சுமந்து 5 மாசத்துக்கு மேல 5 மாசம் மேல ஆயிடுச்சுன்னா நமக்கு அந்த உயிர் கொடுத்ததால அந்த வயித்துல இருக்கிற பிள்ளைங்களுக்கும் சேர்த்து கொடுத்துருங்க. அல்ஹம்துலில்லாஹ். சந்தோஷமா இருங்க. நோன்பு சந்தோஷமா கொண்டாடுங்க. ஹஜ்ஜை பத்தி பேசுறேன் என்னன்னா, அதை வந்து மறுபடியும் பேசுறேன். என்னன்னு கேளுங்க. இதுக்கே இவ்வளவு நேரம் ஓடிடுச்சா? உங்களுக்கும் பார்க்கறதுக்கு போர் அடிச்சு போயிடும். என்னடா அம்மா சொல்ல வந்தா இவ்வளவு நீட்டா பேசிட்டு இருக்காளன்னு, நோன்பு நேரமா இருக்கு. அதனால இத்தோட இதை முடிச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட பார்த்து பேசுனதை சந்தோஷமா அனுபவிச்சுட்டு நம்ம வந்து நாளைக்கு ஹஜ்ஜை பத்தி பேசலாம். அல்ஹம்துலில்லாஹ். சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா நோன்பு வச்சு சந்தோஷமா இருங்கடா செல்லுங்களா எல்லாரும். குழந்தை இல்லைன்னு ஒரு பிள்ளை 4 வருஷம் அப்படின்னு சொல்லியிருந்தா, அதுக்கு நிறைய துவா செய்கிறேன். அல்லாஹ் கண்டிப்பாக குழந்தை கொடுப்பான். அந்த பிள்ளைக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கேன். அந்த பிள்ளை செத்த பார்த்துட்டு அது மாதிரி நடக்கட்டும். அல்லான்னு அந்த பிள்ளைக்கு நான் நிறையா துவா செய்கிறேன். அந்த நோன்பு நாளையில் அல்லாஹ் அவளுக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தைய கொடுத்து சந்தோஷமா உண்டாகி அவளும் நம்மள்கிட்ட பேசுவா. அல்ஹம்துலில்லாஹ். சந்தோஷமா இருங்க எல்லாரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.